தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கடவுள் என்பதை நமக்கு அறிமுகம் செய்தவர் இயேசு. இயேசு இவ்விதம் கூறியது பலரை வியப்பில் ஆழ்த்தியது. இயேசுவின் காலம் வரை இஸ்ராயேல் மக்களுக்கு அறிமுகமான கடவுள் தானாக இருக்கும், தனித்திருக்கும், தனித்து இயங்கும் ஒரு கடவுள். தனித்திருக்கும் கடவுள் தந்தை மகன் தூய ஆவியார் என்ற ஒரு கூட்டு குடும்பமாய் அறிமுகம் செய்தவர் இயேசு. இயேசு இவ்விதம் நமக்கு அறிமுகம் செய்து வைத்த மூவொரு இறைவனின் இலக்கணம் நமக்கு சொல்லித்தரும் பாடம் என்ன? நாம் வழிபடும் இறைவன் உறவுகளின் ஊற்று என்றால் நாமும் உறவுகளுக்கு முக்கியமான முதன்மையான இடம் தர வேண்டி அழைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அந்த பாடம். உறவுகளுக்கு நம் வாழ்வில் எந்த இடத்தை தருகிறோம் என்பதை ஆய்வு செய்ய இன்று நல்லதொரு தருணம். உறவுகளை வளர்ப்பதை காட்டிலும் செல்வம் சேர்ப்பது, புகழ் தேடுவது என்று மற்ற அம்சங்களில் நம் வாழ்வுக்கு முதலிடத்தை கொடுத்திருக்கிறோம் என்றால் மீண்டும் உறவுகளுக்கு முதலிடம் வழங்கும் வழிகளை மூவொரு இறைவன் நமக்கு சொல்லித் தருகின்றார். அவற்றிற்கு நாம் செவிமடுப்போம். அவற்றின் கூற்றாக புனித அகுஸ்தினார் கூறுவது, அன்பை நான் காண முடிந்தால் மூவொரு இறைவனை காண முடியும் என்பதை விசுவசித்து இறை அன்பின் இணைய இப்பெருவிழா திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, மூவர் இறைவனுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே மூவர் இறைவன் ஒரு அன்பின் குடும்பமாக இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களையும் இறைவனுடைய பாதங்களில் அர்ப்பணித்து இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் வீடுகளில் இருந்தவாறே பங்கேற்போம். இந்த பலியிலே நம்முடைய பங்கிலே இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையும் நாம் நினைவுகூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் அர்ப்பணித்து ஜெபிப்போம். குறிப்பாக இந்த கொரோனா தொற்று கிருமியிடமிருந்து அனைவரும் விடுதலை பெற வேண்டும். முக்கியமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் விடுதலை பெற வேண்டும். அதனோடு போராடி கொண்டிருக்கக்கூடியவர்களும் விடுதலை பெற வேண்டும். போராடி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், விருப்ப பணியாளர்கள் அனைவரையும் இறைவன் காப்பாற்ற வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். இந்த திருப்பலியிலே ஃபாதர் ஹென்றி லூயிஸுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் அவருடைய உடல் நற்சுகத்திற்காகவும் மேலும் இறந்த அனைத்து ஆன்மாக்கள், குறிப்பாக இந்த கொரோனா தொற்று கிருமியினாலே இறந்து போன ஏறக்குறைய 4 லட்சம் மக்கள் உலகம் முழுவதும் அவர்கள் அனைவருக்காகவும் இந்த திருப்பலியை வேண்டுவோம். திருப்பலியை நாம் தகுந்த விதமாய் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். அவற்றுக்காக மனமருந்தி இறைவனுடைய இரக்கத்தை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தி என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானத்தூர புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மகிழ்ச்சி உண்டாகுக. மனதொற்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியைப் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். மன்றாடுவோமாக. தந்தை இறைவா, உண்மையின் வார்த்தையும்
புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீ. நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக என்றும் உள்ள ஒவ்வொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனுமாகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். இரக்கமும் பரிவும் உள்ளவர் இறைவன். விடுதலை பயன் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை வார்த்தைகள் 4-6 முடிய மற்றும் 8-9 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி மோசே அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மேல் ஏறி சென்றார். தம் கையில் 2 கற்பலகைகளையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர், இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்புக்குரியவர், நம்பிக்கைக்குரியவர் என்று அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரைமட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உம் பார்வையில் தயப்பெற்றவன் என்றால் அவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும், எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். என்றென்றும் நீர் புகழ் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழ் பெறவும் ஏத்தி போற்றி பெறவும். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்து பெறுவீராக. மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. பல்லவி. என்றென்றும் நீ புகழ் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும். உம் தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்து பெறுவீராக. கெரூபுகள் மேல் வீற்றிருக்கும் படுகொழியை நொறுக்குபவரே, நீர் வாழ்த்து பெறுவீராக. பல்லவி. என்றென்றும் நீ புகழ் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்து பெறுவீராக. உயர் வானத்தில் நீர் வாழ்த்து பெறுவீராக. பல்லவி. என்றென்றும் நீ புகழ் பெறவும் ஏற்றி போற்ற பெறும் தகுதி உள்ளவர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 11-13 முடிய. சகோதர சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இங்குள்ள இறை மக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, alleluia, alleluia.
அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைத்திருவசனங்கள் 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமுவிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு இறைவனுடைய பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒவ்வொரு இறைவன் என்கின்ற இந்த பெருவிழா ஒரு மறைபொருளை கொண்டாடுவதற்காக நம்மை அழைக்கின்றது. அதுவும் சாதாரண மறைபொருள் அல்ல. நிறைய மறைபொருட்கள் இருக்கின்றன. அதாவது மறைந்திருக்கக்கூடிய பொருள், நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பொருள். ஆங்கிலத்திலே இதை மிஸ்ட்ரி என்று சொல்வார்கள். மிஸ்ட்ரி இது முழுமையாக நாம் நம்முடைய சிறிய அறிவினாலே கிரகித்துக் கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அதைத்தான் மிஸ்ட்ரி என்று சொல்வார்கள். ஆனால் இந்த ஒவ்வொரு இறைவன் என்கின்ற இந்த ஒரு மறைபொருள், மறைபொருள்களுக்கெல்லாம் பெரிய ஒரு மறைபொருள். இதைத்தான் இன்றைக்கு தாயாகிய திருச்சபை நம் அனைவரையும் ஒரு விழாவாக கொண்டாடுவதற்காக அழைக்கின்றது. இதைத்தான் நம்முடைய கிறிஸ்துவ கத்தோலிக்க கிறிஸ்துவ மறையினுடைய அடிப்படையாக, அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு மறைபொருள். இது உங்களுக்கு தெரியும், நம் அனைவருக்கும் தெரியும். நாம் ஒரு மன்றாட்டு ஆரம்பிக்க வேண்டும் என்றால், அல்லது ஒரு ஆலயத்திற்குள்ளே வருகிறோம் என்றால், ஆலயத்தை சாலையிலே நாம் கடந்து செல்கிறோம் என்றால், நமக்கே தெரியாமல் நாம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் என்கின்ற அந்த அடையாளத்தை, சிலுவை அடையாளத்தை நாம் வரைந்து கொள்கிறோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே என்று சொல்லி. ஏனென்றால் அதுதான் நம்முடைய விசுவாசத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடியது. அதாவது நம்முடைய மறை என்ன சொல்கிறது என்று சொன்னால், எதை கற்பிக்கிறது என்று சொன்னால், ஒரே கடவுள், கடவுள் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அந்த கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார். நாமெல்லாம் சிறு வயதிலே மறைக்கல்வி படித்த பொழுது படித்திருக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு நாம் அதை புரிந்து கொண்டோம் என்று நமக்கு தெரியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இதை அனுபவிக்க முடியும். ஒவ்வொரு இறைவனை நாம் ஒரு அனுபவமாக பெற முடியும். அனுபவமாக பெறுவதற்காகத்தான் நாம் ஆசைப்பட வேண்டும். தந்தை மகன் தூய ஆவி ஆகிய 3 ஆட்கள் ஒரே கடவுளாக இருக்கிறார்.
அவர் தன்னை இந்த உலக வரலாற்றிலே, மனிதனுடைய வாழ்விலே, மனிதனுடைய வரலாற்றிலே 3 ஆட்களாக வெளிப்படுத்தி இருக்கிறார். தந்தை இறைவன் படைத்து பராமரித்து கொண்டிருக்கக்கூடியவர். மகன் இந்த உலகத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக மீட்பராக இந்த உலகத்திற்கு மனுவுரு எடுத்தவர். மனிதனோடு மனிதனாக வாழ்ந்து அவர்களுக்கு மீட்பின் வழியை காட்டியவர். அவருக்கு பிறகு அவரால் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு இருந்து கொண்டு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், நம்மை புனிதப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆக தந்தை இறைவன் படைத்தவர், மகன் மீட்டவர், தூய ஆவியானவர் நம்மை எல்லாம் புனிதப்படுத்தி கொண்டிருக்கின்றவர், வழி நடத்தி கொண்டிருக்கின்றவர். இவ்வளவுதான். இதோடு மறையுரையை முடித்து விடலாம். ஆனால் இந்த மறை உண்மை நமக்கு எதை எடுத்துச் சொல்கிறது? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லுவதற்காக நாம் தெளிவு பெற வேண்டும் என்றெல்லாம் நினைக்க முடியாது. இதை பற்றி எத்தனையோ இறையியல் வல்லுநர்கள் ஒரு ஒப்புமையை மட்டும்தான் காட்டியிருப்பார்கள். எப்படி ஒரே கடவுள் 3 ஆட்கள் என்று கேட்கலாம். ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தினுடைய ட்ரங்க் என்று சொல்வார்கள், ஆணி வேரோடு இணைந்த ஒரு பெரிய ஒரு மரம் தண்டு, மரத்தண்டு, பெரிய தண்டு. அதனுடைய கிளைகள் இருக்கின்றன, இலைகள் இருக்கின்றன, ஆனால் ஒரே மரம். இப்படியும் சொல்வார். இதை விளக்குவதற்காக, அல்லது சூரியன் என்று எடுத்துக்கொள்வோம். சூரியனை நாம் பார்க்கிறோம். அந்த சூரியன் வட்ட வடிவத்தில் இருக்கிறது, உருவம் தெரிகிறது. அதிலிருந்து நமக்கு ஒளி கிடைக்கிறது. ஒளி மட்டுமல்ல, வெப்பமும் கிடைக்கிறது. ஆக ஒளி, வெப்பம், அந்த உருவம் ஆகிய இந்த 3ம் இணைந்து சூரியன் என்று நாம் சொல்கிறோம். ஆக இப்படித்தான் ஒவ்வொரு இறைவன் ஒரே கடவுள் 3 ஆட்களாக தம்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டை நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். மோயிசனுக்கு இறைவன் காட்சி கொடுக்கிறார். அவர் தலை முகங்குப்புற விழுந்து அவரை வணங்குகிறார். அதே போன்று ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேயே நாம் பார்க்கிறோம். மாம்ப்ரே பள்ளத்தாக்கிலே அவர் இருந்த பொழுது 3 விருந்தினர்களாக வருகிறார்கள். 3 வருகிறார்கள். அவர்கள் வானதூதர்கள் என்று சொல்வார்கள். 3 இறைவன் அவருக்கு அவருடைய விருந்தினராக வந்து அவருடைய விருந்தினராக இருந்து அவர் படைத்த அந்த விருந்தை உண்டு விட்டு சென்றார்கள். அவருக்கு வாக்கு கொடுத்தார்கள். அடுத்த ஆண்டு நாங்கள் வருகின்ற பொழுது உன்னுடைய மனைவி சாராள், மலடி எனப்படும் அவள் ஒரு குழந்தை பேறு பெற்றிருப்பாள் என்று. யாக்கோபு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற நேரத்திலே ஒரு வானதூதரோடு போரிடுகிறார். அந்த வானதூதர் அவரோடு போரிட்ட பிறகு சொல்வார்கள், கடவுளே அவரிடம் வந்து போரிட்டார், ஆகவேதான் அவருக்கு யாக்கோ, ஜேக்கப் என்று பெயர் வைத்தார்கள். இப்படியாக நாம் பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிலே இறைவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். யாவே இறைவன் ஆற்றல் படைத்தவர், அவர் படைப்பிற்கெல்லாம் அரசர் என்று பராமரித்துக் கொண்டிருக்கிறவர் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக 2ஆம் ஆளாகிய கடவுள் நம்மோடு தங்குவதற்காக, நம்மோடு வாழ்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்தவர். யாராவது உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால், யாராவது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஒரு பள்ளத்தில் வீழ்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? தம்பி, நீ இப்படியெல்லாம் ஏறி வா, இதை பிடித்து கொண்டு வா, அதை பிடித்து கொண்டு வா என்று மேலிருந்து சொல்வதை விட ஒரு கை இறங்கி படுத்துக்கொண்டு கையை கொடுத்து அதை எழுப்பி விடுவர்களை நாம் பாராட்டுவோமா? அல்லது மேலிருந்து அவர்கள் எப்படி எழுந்து வர வேண்டும் என்று அவர்களுக்கு வழியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஆராய்ச்சி செய்து வழியை சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்களை பாராட்டுவோமா? யார் இறங்கி கை கொடுத்து தூக்கி விடுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையாகவே அக்கறை உள்ளவர்கள். ஆண்டவர் நம்முடைய கடவுள் அதுபோன்றுதான் பாவ குழியிலே விழுந்திருந்த நம்மை அவர் இப்படி வர வேண்டும், அப்படி வர வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டிலே பலர் வழியாக அவர் சொல்லி இருக்கலாம். ஆனால் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மை கரம் பிடித்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அதுதான் 2ஆம் ஆளாகிய கடவுள்.
ஆண்டவராக இயேசு மீட்பர் மெசியா நம்மோடு கடவுளாக வாழ்ந்தவர், நம்மோடு வாழ்வதற்காக மனு உரு எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக, நான் போகிறேன், ஆனால் உங்களை நான் திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உங்களுக்காக என்று மற்றொரு துணையாளரை அனுப்புவேன். தந்தை என்னை அனுப்பினார், நான் இப்பொழுது செல்கிறேன், எனக்கு பிறகு மற்றொரு துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி கடந்த வாரம் நாம் கொண்டாடினோம் பெந்தெகோஸ்தே விழா. துணையாளர், தூய ஆவியாருடைய பெருவிழாவை கொண்டாடினோம். தூய ஆவியானவரை அனுப்பினார். அந்த தூய ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மீது, திருச்சபையின் மீது வந்த பிறகுதான் இந்த அப்போஸ்தலர்கள் புதிய ஒரு ஆற்றல் பெறுகிறார்கள், புது உயிர் பெறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கொடுத்து இன்றைக்கு திருச்சபையும் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் தூய ஆவியானவர். ஆக இந்த 3 ஆட்களாக ஒரே இறைவன் தன்னையே மனிதனுடைய வாழ்விலை இணைத்துக் கொள்கிறார். பழைய ஏற்பாட்டிலே அவர் தன்னை வெளிப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசுவின் வழியாக நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக நம்மோடு வாழ்ந்தார், நமக்கு வழிகாட்டினார். தூய ஆவியானவரை அனுப்பி இன்றைக்கு நம்மை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக இது ஒரு மறை உண்மை. இதை நாம் புரிந்து கொள்வதற்காக முயற்சி செய்வதை விட நாம் இதை விசுவாசிக்க வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே வேறு ஒரு தெய்வம் இப்படியாக மனிதனுடைய வாழ்விலே தன்னையே இணைத்துக் கொண்டதை நாம் எங்கும் பார்க்க முடியும். நம்முடைய கடவுள் எல்லாம் வல்லவர், மனிதனாக எல்லாவற்றையும் துறந்து மனிதனாக பிறப்பெடுத்தார். இன்றைக்கு அவர் தன்னுடைய ஆவியின் வழியாக நம்மை எல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறார். இதைத்தான் இன்றைக்கு ஒரு பெருவிழாவாக நாம் கொண்டாடுகிறோம். ஆக இந்த மறை உண்மையை நமக்கு வெளிப்படுத்திய இந்த ஓரளவாவது நாம் புரிந்து கொள்ள நமக்கு ஆற்றல் தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி இதன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அந்த 3 இறைவனை வழிபட்டு நாம் வாழ்வதற்காக இன்றைக்கு வழி அனுப்பப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்படுகிறோம். எத்தனையோ பேர் இதை கண்டுகொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நினைத்தார்கள். தங்களுடைய மூளையெல்லாம் போட்டு குழப்பிக் கொண்டிருந்தார்கள். அதிலே ஒருவர் அகுஸ்தினார் என்று சொல்வார்கள். அகுஸ்தினார் நிறைய விஷயங்களை, இறையியலை பற்றி நிறைய விஷயங்களை அவர் மக்களுக்காக எழுதி வைத்திருக்கிறார். எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த மறையுண்மையை பற்றியும் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பல வாரங்களாக, பல மாதங்களாக யோசித்துக் கொண்டே இருக்கிறார். அவருக்கு ஒன்றும் பிடிபடவில்லை. இறுதியாக ஒரு நாள் அவர் கடற்கரையிலே இதை பற்றியே சிந்தித்துக் கொண்டு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது சொல்லுவார்கள், அவருடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வு என்று சொல்லி, ஒரு சிறிய பையன் அந்த கடற்கரையிலே கடலில் இருந்து தண்ணீரை தன்னுடைய 2 கரங்களாலும் எடுத்துக்கொண்டு வந்து கரையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பள்ளத்தை தோண்டி அதிலே போட்டுக்கொண்டு இருக்கிறான். கடலுக்கு போவான், தண்ணி கொண்டு வருவான். அந்த பள்ளத்திலே அவன் திரும்பி வருவதற்குள்ளாக இந்த தண்ணீர் காணாமல் போய்விடும். இப்படியாக சென்று கொண்டிருந்தான். அகஸ்தினார் பார்க்கிறார், ஏதோ விளையாடி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி 2 முறை 3 முறை பார்த்தவர் அந்த பையனை கூப்பிட்டு அழைத்து கேட்கிறார், தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கிறாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அந்த தம்பி சொன்னானா, நான் இந்த கடல் தண்ணீரை எல்லாம் இந்த கரையிலே இருக்கக்கூடிய இந்த பள்ளத்திலே நிரப்ப போகிறேன் என்று சொல்லி. எடா பைத்தியக்காரா, கடல் எவ்வளவு பெரியது! பூமி பந்திலே 4 பகுதி தண்ணீர். அவ்வளவு பெரிய கடலை நீ செய்திருக்கிற இந்த சிறிய பள்ளத்திலே எப்படி நிரப்ப முடியும் என்று கேட்டபொழுது அந்த பையன் சொன்னானா, நீங்கள் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எதை உன்னுடைய சிறிய புத்தியினாலே, அறிவினாலே எதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன்? 3 இறைவனை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று உன்னுடைய சிற்ற அறிவினாலே நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயே, அது உன்னால் முடியும் என்றால் இதுவும் என்னால் முடியும் என்று சொல்லி அந்த சிறிய பையன் மறைந்து விட்டதாக. அதுவே ஒரு தேவ தூதன் தான் அவருக்கு அந்த அறிவை தந்ததாக அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். இறுதியாக அவர் சொன்னார், ஒரே ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை சொன்னார். 3 இறைவன் அன்பின் குடும்பமாக இருக்கிறார். அன்பின் குடும்பம், இட் இஸ் a family of love என்று சொல். ஆக தந்தை என்பவர் அன்பு செய்கின்றவர், மகன் அன்பு செய்யப்படுகின்றவர். இந்த தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஆற்றலாகிய அந்த அன்பு மயமாக இருக்கக்கூடியவர் தான்
பரிசுத்த ஆவி. அதைத்தான் ஒரு முக்கோணமாக நாம் போடுகிறோம். தந்தை, மகன், தூய ஆவியாகிய இந்த மூவொரு இறைவன் அன்புமயமாக இருக்கிறார், அன்பின் குடும்பமாக இருக்கிறது. இதை விட பெரிய விளக்கம் நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் அந்த மூவொரு இறைவனாகிய அன்பின் குடும்பம் நம் ஒவ்வொருவருக்கும், நம்முடைய குடும்பங்களுக்கும் இன்றைக்கு ஒரு முன் மாதிரியாக இருக்கு. நம்முடைய குடும்பத்திலேயும் இப்படிப்பட்ட ஒரு அன்பு நிலைத்து நிற்க வேண்டும். அன்பினாலே நம்முடைய குடும்பங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதை இந்த பெருவிழா நமக்கு நினைவுபடுத்துகின்றது. இந்த நாளிலே நம்முடைய குடும்பங்களை எல்லாம் இந்த மூவொரு இறைவனுடைய அந்த பாதங்களிலே நாம் அர்ப்பணிப்போம். இந்த மூவொரு இறைவனை முழுமையாக நாம் நம்பி நம்மை அர்ப்பணித்து நமக்கு தேவையான வரங்களை எல்லாம் இந்த திருப்பலியிலே வேண்டி மன்றாடி இந்த திருப்பலியிலே நாம் தொடர்வோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வாரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையாம் இறைமகன் நமக்காய் மனிதராம் கண்ணி மறியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். காத்துவின் ஆட்சி பாடுபட்டார், சிலுவையிலிருந்து அகற்றப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மூவொரு இறைவனுடைய மாபெரும் விழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலே அந்த மூவொரு இறைவனிடம் நம்முடைய குடும்பங்களை எல்லாம் அர்ப்பணித்து நம்முடைய தேவைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி நம்பிக்கையோடு இப்பொழுது வேண்டுவோம். அன்பால் இணைந்திட அழைக்கும் மூவொரு இறைவா, திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் உமது ஒன்றிப்பிலும் அன்பிலும் உம்மை உயிர்த்துணர்ந்தவர்களாய் அன்பிலும் ஒற்றுமையிலும் நிறைவாய் வாழ்ந்திட வேண்டிய வரங்களை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவுகளின் ஊற்றான இறைவா, எங்கள் குடும்பங்களின் உறவுகளிலே மிக அதிகமாக பழுதடைந்திருப்பது பெற்றோர் மீது, அதுவும் வயதான பெற்றோர் மீது நாங்கள் கொண்டுள்ள உறவு. இந்த உறவை மீண்டும் அலசி பார்க்க, பழுதடைந்துள்ள அந்த உறவை மீண்டும் சரி செய்ய உறவுகளுக்கு முதலிடம் வழங்கும் வழிகளை மூவொரு இறைவன் எமக்கு சொல்லித்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பால் இணைந்திட அழைக்கும் மூவொரு இறைவா, தொற்று நோயின் தாக்கத்தினால் சிதைந்து போன குடும்பங்கள் மீண்டும் உறவுகளில் பலப்படவும் அன்பின் மேம்படவும் இவ்வேளையில்
தங்கள் தேர்வுகளை சந்திக்க உள்ள இளையோர் வரவிருக்கும் சவால்களை எளிதாய் வென்றிட நல்ல உறுதியான உள்ளங்களையும் ஞானத்தையும் புத்தியையும் அன்பையும் அவர்களுக்கு தந்திரளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவுகளின் ஊற்றான இறைவா, இக்காலகட்டத்தில் புலம்பெயர்ந்த மக்கள் தாங்கள் தங்கியிருக்கும் நாடுகளில் எதிர்கொள்ளும் துயரங்களிலிருந்தும் சந்திக்கும் இன்னல்களிலிருந்தும் மீண்டும் மனிதநேயமிக்க புதிய வாழ்வு வாழ தேவையான நலமும் வளமும் சுயநலமற்ற அன்பையும் சேவைகளையும் தரக்கூடிய அரசியல் தலைவர்களையும் அதிகாரிகளையும் எங்களுக்கு வழங்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பங்களின் தேவைகளுக்காகவும் குறிப்பாக நம்முடைய குடும்பங்கள் அன்பில் நிலைத்து நிற்க வேண்டும். ஆணவத்தையும் சுய நலத்தையும் துறந்தவர்களாக ஒருவர் மீது அன்பு கொண்டவர்களாக உண்மையான அன்பு கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாக இருந்து அனைத்திலும் அன்பே சிறந்தது என்று மூவொரு இறைவனாகிய நீர் உமக்குள்ளே தந்தை மகன் தூய ஆவியாருக்குள்ளே இருக்கின்ற அந்த அன்பு மயமாக நாங்களும் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்துகின்ற இறைவா, இதோ எங்களுடைய குடும்பங்களை எல்லாம் அர்ப்பணித்து நாங்கள் அனைவரும் நம்பிக்கையோடு உம்மிடம் சமர்ப்பித்த இந்த வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் இன்னும் நாங்கள் வெளிப்படுத்தாத எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தேவைகளையும் நீரே எங்களுக்கு நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலி எல்லாம் வல்ல அந்த மூவர் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும். இதன் வழியாக எங்களை உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக எங்கள் அனைவரையும் மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே வேறான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரை வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதை உம்மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆழ்வகையில் தனித்தன்மையையும் இறையியல்பில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானதூதர்களும் முதன்மை வானதூதர்களும் சேராபீன்களும் கெருபீன்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவர். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியினை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வல்லமே இரவிருந்து இறங்கியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவனுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கூடிய புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தது. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலராம் புனித அபிலா திரசாள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை என்றென்றும் புகழ்ந்தேத்தும் பரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியால் ஒன்றித்து எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. என்றென்றும் உமக்கு உரியதே. நிற்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள்
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் அச்சமும் பயமுமின்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மாட்சிமிகு இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு நான் அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு நீர் மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராதையும் உம்முடைய திருஆவியினுடைய நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்கிறார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. மூவர் இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாகாமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் அமைவனவாக. இது இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றோர். என்னை
அன்பானவர்களே, நாம் வீடுகளில் இருந்தவாறே ஆண்டவரை ஆசையின் வழியாக ஆசை நன்மை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். நான் சொல்கின்ற ஜெபத்தை மனதிலேயே நீங்கள் சொல்லி ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்தை உங்களுடைய உள்ளங்களிலே பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்துள் எழுந்திரள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போதும் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனி இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாழும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாழும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்றுவாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமையை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்துவாரும். எல்லா நன்மைகளாலும் வளங்களாலும் ஆசீர்வாதங்களாலும் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் நிரப்பவாரும். ஆமென். நன்றியுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவொரு கடவுள் தன்மையும் ஆகுபாடற்ற ஒருமையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலன்களை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. முப்பொரு கடவுளின் உறவில் நிலைத்திருக்க சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மக்களே, இன்றோடு 4வது கட்ட ஊரடங்கு நிறைவு பெறுகிறது. நாளையிலிருந்து என்ன எப்படி என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நம்முடைய தமிழக அரசு அதை பற்றிய அறிக்கை அனுப்பிட்டாங்களா? நான் பார்க்கல. சென்னைக்கும் கொடுத்திருக்கிறார்கள். ஓகே. அதன் பிறகு நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்தும் நமக்கு அறிவிப்பு வரும். எப்படி செய்யலாம், திருப்பலிகள் நடத்துவது பற்றி, மற்ற பொது வழிபாடுகள் எப்படி செய்வது என்பதை பற்றி நமக்கு அறிவிப்பு வரும். அதை பொறுத்து நாம் உங்களுக்கும் அன்பிய அந்த குறுஞ்செய்தி வழியாக, அன்பிய தலைவர்கள் வழியாகவும் உங்களுக்கு செய்திகளை அனுப்புகிறோம். அதன்படி நாம் நம்முடைய வழிபாடுகளை மீண்டுமாக நாம் நடத்துவதற்காக ஆரம்பிப்போம். அதுவரை நீங்கள் பொறுமையாக காத்திருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை ஒவ்வொரு இறைவனுடைய பெருவிழாவினுடைய நல்வாழ்த்துக்கள். இறையாசீர்
Have a wonderful Sunday. God bless. Say,